Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மாணவனுடைய கொலை என்பது மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம். இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை எங்களுடைய அரசியல் சரித்திரத்தில் இது மாதிரி நடந்தது கிடையாது. ஆனால் அவங்க வீட்டுக்கு 150 மீட்டர்லேயே அந்த அந்த குழந்தையினுடைய சடலம் இருக்குது. இதை கண்டுபிடிக்க காவல்துறை 4 நாள் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லை, இதாவது காவல்துறை ரோந்து வர்றது கிடையாது. காவல்துறையை பொறுத்தவரை அவங்க கடமையை செய்கிறது கிடையாது. லஞ்சம் வாங்கிறதே காவல்துறையினுடைய வழக்கமாகி போச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தையே உலுக்கி இருக்கிறது. ஒரு சாதாரண மக்கள், ஏழை மளிகை மக்கள், அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் தங்களுடைய பெண் பிள்ளைகளை அனுப்புவதற்கு தயங்குகிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில், புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நடக்கும்பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கும்பொழுது 31 ரவுடிகளை குண்டர் தடை சட்டத்தில் சிறையில் அடைச்சோம். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்தோம். புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ, ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், அவருடைய சொத்துக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறி இந்த காவல்துறையை முடுக்கிவிட்டு இரவு 2 மணி அளவில் கூட பெண்கள் கடற்கரையில் சுதந்திரமாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையை 5 ஆண்டு காலம் நாங்கள் உருவாக்கினோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அதற்கு காரணம் ரங்கசாமி ரவுடிகளோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறார், நமச்சிவாயம் ரவுடிகளோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறார். இந்த ரவுடிகள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாகியிருக்கிறார்கள். எல்லா ரவுடிகளும் இப்ப பாத்தீங்கன்னா தான் செய்கிற குற்றங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற எல்லா முகத்தையும் பாருங்க, எல்லாம் பிளேடு. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை, அந்த கட்சி ஆட்சி நடக்குது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி நடக்குது. மக்களை பற்றி கவலை இல்லை. முதலமைச்சருக்கு அவருடைய நாற்காலி தான் முக்கியம். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி என்ன பதில் சொல்ல போகிறார்? இந்த கொலைக்கு யார் காரணம்? முதலமைச்சர் காரணம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காரணம். அவர்கள் இருவரும் தார்மீக பொறுப்பேற்று தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, புதுச்சேரி மாநிலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கல. காவல்துறையானது கட்டவிழ்த்து சென்று கொண்டிருக்கிறது. நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கிறது. அதனாலதான் நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சியாளர்கள் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் இன்னும் இது போன்ற பல தவறுகள் நடக்கும், பல கொலைகள் நடக்கும். அதனால இவர்கள் ஆட்சியை விட்டு செல்வது நல்லது. புதுச்சேரி மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். 20 லட்சம் போதாது. நான் கேள்விப்பட்டேன், அந்த தாயார் ஒரு மருத்துவமனையில் தினக்கூலியா வேலை செய்யறாங்க கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு நிரந்தரமா அரசு வேலை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இறந்த அந்த குழந்தையினுடைய தாயாருக்கு, அவங்க குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் இந்த புதுச்சேரி மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும். முதலமைச்சர் அறிவித்த 20 லட்சம் ரூபாய் அது 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 தேவையே இல்லாத ஒன்று. இது கண் துடைப்பு வேலை. குற்றவாளிகளை பொறுத்தவரையில் காவல்துறையானது கடுமையான முறையில் சாட்சிகளை வைத்து குற்ற விசாரணை செய்து குறுகிய காலத்தில், 1 மாத காலத்தில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை, அதாவது இந்த கொலைக்கு, இது போன்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்டதுக்கு, பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டதுக்கு மரண தண்டனை தான் தீர்வு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.